சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க, திருமண விஷயத்தில் ஒரு சில தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டாகும். திருமணத்தில் நிச்சயம் பண்ணிடுவாங்க. கடைசி நேரத்தில் நின்றுட்டு அப்புறம் வேற ஒரு வரன் பார்க்க வேண்டிய நிலை இருக்கும். ஒரு இடையூறுக்கு அப்புறம் திருமணம் கைகூடும். இப்படிப்பட்ட அமைப்புலாம் எந்த ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி வக்ரம் பெறுதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஒரு திருமணத்துக்காக ஒரு வரன் பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு வரன் பார்த்து ரொம்ப கைகூடி நெருங்கி கடைசியில் நின்று போயிட்டு அப்புறம் வேறு ஒரு வரன் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதுபோல் எந்த ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெறுதோ அவங்களுக்கு திருமணத்துக்காக நீங்கள் வரன் பார்க்கின்ற போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ஏதாவது ஒரு பையனை நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ணிட்ட பிறகு அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டு வேறு ஒரு வரன் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதுபோல் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்றிருந்தாலும், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தாலும், ஒரு சிலருக்கு தடங்களுக்கு பிறகு கல்யாணம் ஏதாவது ஒரு வரன் பார்த்து அது அப்புறம் கடைசியில் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு வேற வரன் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதுபோல் ஒரு ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும், அதுபோல் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும், ஏதாவது ஒரு வரனை பார்த்துட்டு பண்ணலான்னு நினச்சிட்டு கடைசியில் வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு வரன் பார்க்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, கலத்திரக்காரகன் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வரன் பார்த்து அது கடைசி நேரத்தில் கைகூட நேரத்தில் தடங்களாகி அதுக்கப்புறம் கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது. அதுபோல் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்றது புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். அந்த புணர்வு தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வரன் கைகூட நேரத்தில் தடையாவது அதுக்கப்புறம் ஒரு தடங்களுக்கு பிறகு வாழ்க்கை நல்ல தசாபுத்தி வருகின்ற போது நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. எந்த ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோ கலத்திர காரகனோ உங்களுக்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்துக்காக நீங்கள் வரன் பார்க்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுபோல் ஒரு ஆணின் ஜாதகத்திலேயோ பெண்ணின் ஜாதகத்திலேயோ 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்காருன்னா, நீச்சபங்க ராஜகம் அவங்களுக்குலாம் இளமையில் திருமணம் பண்ணாமல் கொஞ்சம் தாமதமாக பண்ணால் ரொம்ப ரொம்ப